நிலா, இனி உன்னுடைய உடம்பு எனக்கு தான், உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தான். வா என் கூட. நிலா, என் கூட வா. இனி உன் வாழ்க்கைய நான் தான் வாழ போறேன். வா, நம்ம கண்ணாடிக்குள்ள போகலாம். நிலா, இனி உன் வாழ்க்கை எனக்கு தான். நீ ஒழுங்கா கூப்பிட்டா வரமாட்டியா? இனி உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. உன்னுடைய சக்தி வாய்ந்த அந்த சாமி கயிறையே கிணத்துல போட்டாச்சு. இனி நான் நினைச்சபடி உன்னோட உடம்புக்குள்ள புகுந்து உன்னுடைய வாழ்க்கைய நான் தான் வாழ போறேன். நான் இழந்த என்னுடைய வாழ்க்கை மூலியமா நான் வாழ போறேன். யார் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. வரமாட்ட, என் கூட நீ வரமாட்ட. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பயப்படாத நிலா, அம்மா நான் வந்துட்டேன் உன்னை காப்பாத்துறதுக்கு. உன்னை இந்த வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அங்க பாருங்கப்பா, நிலாவை காப்பாத்துறதுக்காக இறந்து போன உங்க அம்மாவோட ஆவியே வந்திருக்குப்பா. அவங்க தான் நிலாவோட அம்மா. இவங்க போட்டோவுக்கு தான் பூ பொட்டெல்லாம் வச்சு நிலாவோட வீட்ல நான் பாத்திருக்கேன்ப்பா. நிலாவுக்கு ஒரு பிரச்சனைனா தான் உங்க அம்மாவே எப்படி வந்துட்டாங்க பாரு. அம்மா, நீங்க வந்துட்டீங்களா? என்ன காப்பாத்துனது நீங்க தானா? அந்த பேய் என்ன தூக்கி போடும்போது நான் கீழே விழுந்து எனக்கு எங்க அடிபட்டுடுமோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேளை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்கம்மா. நீ கவலைப்படாத நிலா, உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சுமா. அதனாலதான் உனக்கு பிரச்சனைனதும் நான் எப்படியாவது உன்னை காப்பாத்தணும்ன்றதுக்காக நான் வந்துட்டேன். நீ கவலைப்படாத நிலா, இனி அந்த பேய நான் பாத்துக்கிறேன். நிலா உடம்புல பூந்து அவளுடைய வாழ்க்கை நம்ம வாழலான்னு பார்த்தா கடைசியில நிலாவோட அம்மா வந்து அவளை காப்பாத்திடுச்சு. பாத்துக்கலாம் இனி நானா இல்ல நிலாவோட அம்மாவான்னு. அம்மா அம்மா, அந்த பேய் இல்லம்மா, என் உடம்புக்குள்ள புகுந்து என்னுடைய வாழ்க்கை அது வாழ போதாம்மா. என்ன அந்த கண்ணாடிக்குள்ள கூட்டிட்டு போதா. அந்த பேய் அதுக்காக தான்மா வந்திருக்கு. எனக்கு அத பார்த்தாலே பயமா இருக்குதும்மா. அபி, பிரீத்தி, அதான் நிலாவோட அம்மா வந்துட்டாங்கல. இனி அந்த பேய் அவங்க பாத்துப்பாங்க. வாங்க நம்ம சீக்கிரமா போய் கிணத்துக்குள்ள விழுந்த அந்த மந்திர மணியை எடுத்துட்டு வந்துடலாம். அதை சீக்கிரமா கொண்டு வந்து நிலா கழுத்துல போட்டாதான் அந்த பேயால நிலாக்கு எந்த ஆபத்தும் வராது. வாங்கப்பா, சீக்கிரம் போலாம் வாங்க. நிலா, இனி நீ ஒதுங்கிக்கோ. அந்த பேய நான் பாத்துக்கிறேன். எனக்கு யார் இல்லன்னு நினைச்சுதானே என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ண. இப்ப பாரு, எங்க அம்மாவே என்னை காப்பாத்த வந்துட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா இப்பவே என் மேல கைய. இப்ப என் உடம்புக்குள்ள பூரு பார்க்கலாம். அம்மா, இந்த பேயை அடிச்சு தும்சம் பண்ணுமா. இனி இந்த பேய் எந்த சின்ன பசங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. யாரோட உடம்புலயும் இந்த பேய் பூரக்கூடாது. இந்த பேயை இப்பவே காலி பண்ணுமா. நிலா, உன்னை காப்பாத்த உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? இரு, முதல்ல உங்க அம்மாவோட ஆவியை அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் உடம்புல உங்க அம்மா கண்ணு முன்னாடியே நான் பூந்து காட்டுறேன் பாரு. உங்க அம்மா என்னதான் ஆவியா இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல சக்தி. ஆனா நான் அப்படி இல்லை. நான் ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தியை வச்சு அந்த நல்ல சக்தியை எப்படி கட்டுப்படுத்துறேன்னு பாரு. அம்மா, அம்மா அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா அம்மா.
நிலா பாத்தியா, இனி யார் நினைச்சாலும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த முடியாது. நிலா நிலா இந்தா கிணத்துக்குள்ள விழுந்த அந்த மந்திரமணியை எடுத்துட்டு வந்துட்டோம். சீக்கிரமா இத கழுத்துல போடு. நிலா இந்தப்பா, கோயில்ல இருந்து சாமியோட சூலத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இத கையில புடி. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது நிலா. இது தீய சக்தி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணும். இந்தா நிலா, இத நீ வாங்கிக்கோப்பா, கையில வெச்சுக்கோ. ஆய்! கெட்டதுல உருவான உனக்கே இவ்ளோ சக்தி இருந்தா நல்லதுல உருவான எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். இப்ப என்னோட சக்தி வச்சு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஆ வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு. வேண்டாம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விடு விடு. என் பொண்ணையா நீ கொடுமை பண்ற? இனி நீ எப்படி இருக்கிறன்னு நான் பாத்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, நான் போயிடுறேன். இனி யாரோட வாழ்க்கைக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, நான் கண்ணாடிக்குள்ளேயே போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம். என் பொண்ண மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நீ அழிச்சிருப்ப. உன்னை நான் இனி விடவே மாட்டேன். நீ ஒரு தீய சக்தி, உன்னை நான் இப்படியே விட மாட்டேன். நிலா, இந்த பேயை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா. இதை இப்படியே விட்டாலும் அடுத்தவங்களுக்கு ஆபத்து தான். அதனால இந்த பேயை உன் கையில இருக்கிற இந்த சூலத்தால குத்து. இந்த பேயை அழிச்சிடு நிலா, இந்த தீய சக்தியை அழிச்சிடு. இருங்க, இப்பவே நான் இந்த தீய சக்தியை அழிச்சிடுறேன். நிலா, எப்படியோ உன்னை பிடிச்ச தீய சக்தியை அழிச்சாச்சு. இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனி நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. அம்மா, நீங்க இருந்ததுனால தான் இந்த தீய சக்தி கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடிஞ்சது. நீ எப்பவுமே என் கூடவே இருமா, என்னை விட்டு போயிடாதம்மா. அது மட்டும் இல்ல, நீ என் கூடவே இருந்தாதான் எனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கும். நிலா, நீ கவலைப்படாதம்மா. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். உன்னை நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ கூப்பிடாமலே நான் வருவேம்மா. நீ கவலைப்படாத நிலா. உனக்கு அம்மா இல்லனா என்ன, அதான் உயிரே கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்ளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி நிலா, என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. அம்மா போறேம்மா. இனி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பா நான் வருவேம்மா. அழுவாத நிலா, உங்க அம்மா போயிட்டாங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்கல்ல, உனக்கு எப்ப பிரச்சனைனாலும் அவங்க கூப்பிடாமலே வருவாங்கன்னு. உன் கூடவே இருந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை நினைச்சுக்கோப்பா. நீ அழாதப்பா. நீ அழறத பாக்கும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. அதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ கவலைப்படாத நிலா. நிலாவுடைய அம்மா வந்ததுனாலதான் அந்த பேய் கிட்ட இருந்து நம்ம நிலாவை காப்பாத்த முடிஞ்சது. இல்லனா அந்த பேய் நிலாவை கொண்டுட்டு போயிருந்திருக்கும்.